சங்க காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன் முடிசூடும் உரிமையை தமக்கு மட்டுமே உரித்தானதாய் கொண்டு தம் வீரத்தையும் பெருமையும் வணிக வளத்தையும் உலகமெங்கும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் மூவேந்தர்களான சேரனும் சோழனும் பாண்டியனும். இருப்பினும் சங்க புலவர்களால் கடையேழு வள்ளர்கள் என அடையாளம் கண்டோர் குறுநில மன்னர்கள் மட்டுமே. இவர்களில் கொடையுள்ளத்தாலும் கருணையாலும் இயற்கையின் வாழ்வியல் மரபாலும் தமிழ் நிலம் எங்கும் பேசப்பட்டவன் ஒருவனே. முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது மட்டுமே இவனை பற்றி பலர் அறிந்த கதை. இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்த நம் தமிழ் மன்னனின் குறுநில தலைவன். இயற்கை வளங்களை மக்களுக்காக பாதுகாக்க மூவேந்தர்களை எதிர்த்து நின்றவன் இவன். வெளிர்குட தலைவனே. அரசே, பாதை கொஞ்சம் கடினமாக இருப்பது போல் தெரிகிறது, கவனமாக செல்லலாம். கபிலா, சிரமமா? நமக்கா? பரவாயில்லை, நம் மக்கள் சிரமப்படக்கூடாது. கபிலா, இந்த கொடியை பார்த்தீரா? ஆம் மன்னா, முல்லை கொடிதானே? ஆமாம், ஆனால் அது ஏறிக்கொள்ள செடியோ மரமோ இல்லாமல் தவிக்கிறது. அரசே, அது ஒரு சாதாரண முல்லை கொடிதானே, போகலாம் பாருங்கள். இல்லை இல்லை, இதுவும் ஒரு உயிர்தான், இதற்கும் வாழ உரிமை இருக்கிறது அல்லவா? தேரோட்டியே, நிறுத்து நம் தேரை. அரசே, இது உங்கள் அரச தேரு. இந்த தேரு என்னை சுமக்கலாம், ஆனா இந்த கொடியை காப்பாற்றினால்தான் என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்கும். ஒரு உயிரை காப்பாற்றுவதுதான் உண்மையான வெற்றி. ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையே வாரி கொடுத்தான் வேள்பாரி. இன்று நாம் என்ன செய்கிறோம்? நாம் மனிதர்களாக இருந்தும் மற்றவர்களுக்கு உதவ தயங்கிறோம். அன்பு இருந்தால் உலகம் மாறும், கருணை இருந்தால் மனிதம் வாழும். நாம் எல்லோரும் சிறிய வேள்பாரியாக மாறுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு உலகை உருவாக்குவோம். அரசே, உங்களை காண்பதற்காக 2 புலவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் செவிக்கு தமிழமுதை படைக்க வந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை உள்ளே வர சொல்லுங்கள். அரசர் உங்களை அழைக்கின்றார், செல்லலாம். வணக்கம் அரசரே, என் பெயர் புலவர் மகிழ்நி. மலையும் மலை சார்ந்த இடத்தையும் தலைவனாக கொண்டிருக்கும் உன்னிடம் குறிஞ்சி பூக்களின் பெயர்களை பட்டியலிட்டு கூற விளைகிறேன். காந்தல், அம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கோடு, வேரி, தேமா, மச்சிகை, குந்துல், குவிலம், எருள், சுள்ளி, வடவன், வாகை, குடசம், செருவிலை, எருவை, கரிவிலம், பயணி, வாணி, குரோம், பசும்படி, வகுளம், காயா, ஆவியை, வேரல், சூரல், புறநறு, கன்னி, சிறுப்புலை, குறுக்கிளை, மத்தம், கொங்கம், பொங்கம், திலகம், பாதிரி, செருந்தி, அதிரல், செம்பகம், கரந்தை, கொலிமா, தில்லை, முல்லை, பாலை, காஞ்ச கொல்லை, பெடு, செங்கற்காளி, வாழை, வலி, நெதல், தாளை, தலம், தாமரை, யாழர், மப்பல், கொக்கடி, சேரல், செம்மல், செங்குருடி, கோடல், கைதை, வலை, காஞ்சி, மணிக்குள்ள, பாங்கர், மரம், தனக்கம், ஈங்க, இலவம், பகடை, பலசம், பிண்டி, பிட்டம், வஞ்சி, சிந்து, வாரம், தும்பை, தோளாய், தோன்றி, நந்தி, நரந்தம், நந்தம், நாகம், நளினி, நாரி, வேங்கை, பாரம்பீரம், புன்னை, புனாகும், புழுகு, புழுகு, ஆரம், காலை, குரந்தம், குறுக்கத்தி. இந்த சிறு வயதிலேயே மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் பூக்கக்கூடிய அனைத்து பூக்களின் பெயரையும் சிறப்பான முறையில் கூறியுள்ளீர்கள். என் மனம் மகிழ்ந்தது. யார் அங்கே? இவர்களுக்கான சிறப்பு பரிசை எடுத்து வாருங்கள். நன்றி அரசே. வணக்கம் அரசே, என் பெயர் புலவர் மகிழ்வென்பா. உண்மையும் உன் போர் திறனையும் ஆளுமையையும் நம் மொழியால் கவிப்பாட விளைகிறேன். கேட்க மிகவும் ஆர்வமாக உள்ளேன். வாரி வந்தான் புயலென
போர்க்களத்தில் பார்வை போதும் பகைவர் நடுங்குவதற்கு வாள் பிடித்த கை நீதிக்கே பணிந்தது. வெற்றி என்பது அவனுக்கு வழக்கமாயிருந்தது. மூவேந்தர் வந்தாலும் மண்ணை கேட்க முன்னின்றான் சிங்கம் போல அஞ்சாமை கொண்டு. உயிர் போகலாம் மண் போகாதே என்று உலகத்துக்கே வீரத்தின் அர்த்தம் சொன்னான். அவனின் ஆட்சி அன்பின் அரசாட்சி. அவன் மனம் மக்களின் இல்லமாக இருந்தது. ஏழையின் கண்ணீரை முத்தாக எண்ணி எந்தன் உயிரையும் தியாகம் செய்ய தயங்கவில்லை. முல்லை கொடிக்கும் தேர் கொடுத்த பெருந்தன்மை. மக்களின் நலனுக்கே உயிரை அர்ப்பணித்தான். அவன்தான் வீரயுக நாயகன் வேல்பாரி. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் அன்ப தமிழ் எங்கள் உயிருக்கினர் என்பிறங்க கவிதை பாடிய பாரின் பரிசுகள். உயிர் போகும் தன்னதிலும் கூட தாய்மொழியை வீண் போகும் செய்தல் கூடாது. தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க. பாரி என்று ஒரு குறுநில மன்னன் இருக்கின்றான். ஆனால் அவனது புகழோ நம் மூவரையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது. அவனை நாம் எப்படியாவது வீழ்த்த வேண்டும். அவன் வாழ்வீச்சு வெறும் போருக்கென்று நினைக்கிறீர்களா? அவன் மனம் மக்களையே கட்டி வைத்திருக்கிறது. அதனால் தான் அவனை வெல்ல முடியவில்லை. நாம் தனித்தனியாக சென்றால் தோல்வி நம்மை தேடி வரும். ஒன்றிணைந்தால் மட்டும்தான் பாரியை வீழ்த்த முடியும். வெற்றி நிச்சயம். அவனை நேரடியாக தாக்கினால் மக்கள் தங்கள் உயிரையே கொடுத்து அவனை காப்பாற்றி விடுவார்கள். முதலில் அவன் மனதை வெல்ல வேண்டும். அவனை போர்வெளிக்கு வரவழைக்க வேண்டும். அவன் மக்களிடமிருந்து பிரிந்தால்தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு. அதற்காக ஒரு தூதுவரை அனுப்புவோம். சமாதானம் என்ற பெயரில் போருக்கே அழைப்போம். வணங்குகிறேன் அரசே. தூதுவா, நீ பாரின் அரண்மனைக்கு சென்று எங்கள் வார்த்தையை அவன் முன் வை. அரசர்களே, நான் என்ன சொல்ல வேண்டும்? இவ்வாறு கூறு. மூவேந்தர்கள் உன்னை போர்க்களத்தில் எதிர்கொள்ள அழைக்கிறார்கள். அவன் பணிந்தால் அவன் நாட்டை விட்டு விடுவோம் என்று சொல். இல்லையெனில் அவன் வரலாறே முடியும் என்று சொல். ஆசிரியர்களின் ஆணை என் உயிர். உடனே புறப்படுகிறேன். சோழ பாண்டியர்கள் உங்களை போர்க்களத்திற்கு அழைக்கிறார்கள். மூவர் சேர்ந்து ஒருவரை அழைப்பதா? அது போர் அழைப்பில்லை, பயத்தின் குரல். அவர்கள் கூறுகின்றனர், பணிந்து விடு, இல்லை என்றால் போருக்கு வா. என் மண்ணை காக்க நான் பிறந்தவன். நான் பணிய மாட்டேன். போர்க்களமே என் பதில். என் வீரர்கள் தாக்கப்படுவதை என்னால் தாங்க முடியவில்லையே. என் தெய்வ தாயே, என் கொற்றவையே. உடுக்கை பிறந்ததப்பா ஒருத்த நாடு பூமியிலே, சூலம் பிறந்ததப்பா சூற காட்டு பூமியிலே, வெம்பு
மக்களுக்காக வாழும் பாரியே, உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. எங்கள் அருள் எப்போதும் உனக்கிருக்கும். வெற்றி உனக்கே. வெற்றிவேல் வீரவேல். அரசே, நாங்கள் தூரம் வந்த புலவர்கள் உங்கள் பெருந்தன்மையை பாட வந்தோம். புலவர்களின் வருகை என் நாட்டின் பெருமை. உங்கள் கவிதை என் காதுகளுக்கு விருந்து. முல்லை கொடி ஏறிட தேர் கொடுத்தான் மனிதம் கொண்ட மன்னன் பாரி. பசியோடு வந்தவனை தாயாய் தழுவும் பரிசில் பெருமை கொண்டான் பாரி. மண் கேட்டவனுக்கு உயிர் தருவான் மன்னன் அல்ல தெய்வம் பாரி. உலகம் முழுவதும் புகழ் பேசும் உயர்ந்த மனிதன் பாரி என்று. அருமை அருமை, உங்கள் சொற்கள் என் உள்ளத்தை நனைத்தது. புலவர்களே, நீங்கள் கேட்ட பரிசு எதுவாக இருந்தாலும் தருவேன். பாரி, நாங்கள் சாதாரண புலவர்கள் அல்ல. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் மூவேந்தர்கள். உன் வாக்கை நினைவில் கொள். எது கேட்டாலும் தருவேன் என்றாய். எங்களுக்கு நாட்டையும் உயிரையும் தர வேண்டும். நான் ஒரு மன்னன், ஆனால் அதற்கு முன் நான் தமிழ் மனிதன். புலவர்களிடம் நான் கொடுத்த வாக்கு என் உயிரை விட பெரியது. பாரி, வேண்டாம், அவர்களை நம்பாதே. புலவர் வேடத்தில் வந்து உன்னை ஏமாற்றுகிறார்கள். வேண்டாம் பாரி, அவர்கள் சொல்லை நம்பாதே. கபிலா, தமிழ் மொழியில் கொடுத்த வாக்கு என் உயிரை விட உயர்ந்தது. நான் சொன்னதை நான் காப்பேன். என் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், என் உயிரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தமிழ் மண்ணில் வாக்கு மீறியவன் என்ற பெயர் எனக்கு வரக்கூடாது. தமிழுக்காக என் உயிரே பரிசு. எடுத்துக்கொள்ளுங்கள். பாரி, 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 நீ ஒரு மன்னன் அல்ல, தமிழ் உயிர். தமிழுக்காக தன் உயிரே கொடுத்த மா மன்னன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். பல மன்னர்களையும் அவர்களின் வரலாற்றையும் நாம் அறிந்திருப்போம். ஆனால் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழுக்காகவே தன் உயிரை தந்தவன் வேல்பாரி. அவனது புகழ் 8 திசையிலும் பரவ வேண்டும். அவனின் தமிழ் பற்று தரணி எங்கும் ஒலிக்க வேண்டும். அதற்காக சர் ஐசக் நியூட்டன் பள்ளி மாணாக்கர்கள் எடுத்த பெரும் முயற்சியே இந்த வேல்பாரி நாடகம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். Newton School, CBSE.